லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். 05/3/2024 ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கும் முன்னாடி வாங்க நம்ம ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நண்பர்களே வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி உங்களுக்கு புக்கிங் எதுவும் தேவைப்படுது என்றால் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சிறந்த ஏஜென்ட்டை உங்களுக்கு அறிமுகம் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டுடே ஸ்ரீசக்திக்குரிய ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அதுக்கு வந்து லாட்டரி கெஸ்ஸிங் இப்போ வந்து வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 100, அதாவது ஏ போர்டு 1, பி போர்டு 0, சி போர்டு 0. நேற்று நம்ம சொல்லியிருந்தோமா, இன்னைக்கும் டபுள் செட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றத நம்ம நேற்று வின்வின் லாட்டரி உரிய ஒரு கெஸ்ஸிங்கில் சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஓகேங்களா, இது ஓரளவுக்கு நம்ம சொன்ன மாதிரியே தான் மேட்சாக தான் வருது. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி எப்பயுமே 2 போர்டு நம்மளுக்கு கன்ஃபார்மாக வந்துடுதுங்க. இந்த எனி எதுவும் விட்ட தர தொட்ட தர இருக்கு போல். இந்த 2 போர்டை தவிர்த்து அந்த ஒரு போர்டு மட்டும் கிளிக் ஆக மாட்டேது. கிளிக் ஆச்சு நம்மளுக்கு ஒரு 3 டிஜிட் மாசான ஒரு வின். நம்மளும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். இந்த 3 டிஜிட் ஒர்க்கிங்க்கு ஓரளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க் அவுட் கொடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்கை நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக எடுத்துடலான்னு பார்க்குறோம். பட் ஆனால் முடிய மாட்டுது. நம்மளும் ஒரு சிறந்த ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒர்க் அவுட் தான் நம்மளும், அதாவது ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதை பார்த்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 1 உள்ளே வந்திருக்கு, பி போர்டு 0 உள்ளே வந்திருக்கு. இந்த சி போர்டு 8ல் மட்டும்தான் நம்ம 0 வரல. ஏ போர்டு 1, பி போர்டு 0 ரெண்டுமே உள்ளே வந்திருக்கு. 10, சி போர்டு 0 மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் 0 உள்ள இறக்கியிருக்கு. அதில் வந்து ஏ போர்டும் சி போர்டும் பாஸு. அதாவது ஆல் போர்டில் நம்ம 0 வச்சுருக்கோம். அதாவது 2 00, சாரி இங்கே வந்து ஏ வரக்கூடாதுங்க, பி தான் வரணும். பிசி நம்மளுக்கு ஒரு சூப்பரான வின்னு. ஏன்னா 100 நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு 0 வச்சுருக்கோம். ஆல் போர்டு 0 யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம இதில் ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம ஓரளவுக்கு பக்காவாக கிளியராக நம்ம கெஸ்ஸிங் ஃபில்ட்ரு பண்ணி கரெக்டாக ஓரளவுக்கு கரெக்டாக எடுக்கிறோன்றது நம்புகிறோம். மக்களே, சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தான் எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஓகேங்களா, இப்போ அடுத்து 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட்டில் வந்து ரிசல்ட்டு 100, நம்ம வச்சது 108ங்க. அதாவது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது 108 வேணா உள்ளே தான் கொண்டு வந்திருக்கோம். பாக்ஸில் கொண்டு வந்தோம். அந்த 108ன்ற பாக்ஸில் கொண்டு வந்தோம். 108 உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதாவது 180 இந்த மாதிரி போட்டிருந்தாலும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். நம்மளுக்கு 3 டிஜிட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கு. பி போர்டு உள்ள போய், அதாவது ஏ போர்டு மிஸ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் காம்பன்சேஷன் ஆயிரும். இந்த பி போர்டு உள்ள மட்டும் மிஸ் ஆச்சுன்னா மட்டும் அது ரொம்ப ஒரு இதாக நம்மளுக்கு தோணும். இப்போ வாங்க நம்ம ஸ்ரீசக்திக்குரிய ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதாவது ஏ போர்டு 1 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்கள். அதாவது நான் சொன்ன மாதிரியே தான், ஏ போர்டு 1 வச்சு ஃபஸ்ட்டு ஏ போர்டு 1க்கு 1 2 நாள் இறங்கிருச்சு. ஆனால் மறுபடியும் அந்த 1 நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதனால ஃபஸ்ட்டு நம்ம கெஸ்ஸிங் என்னன்னா ஹைலைட்டாக வர ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர வேண்டிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு 1 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டியது 9ங்க. ஏன்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு 5/3/2024 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறோம். ஏ போர்டு 1 வச்சு இறங்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நம்பர் 9. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிங்க, 9. அடுத்து ஏ போர்டில் ஹைலைட்டாக இருக்க 2வது நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 8. அடுத்து ஹைலைட்டாக இருக்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க, அதாவது அடுத்து ஏ போர்டு 1 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர், ஹைலைட்டான ஒரு நம்பர் 4, 984. ஓகேங்களா, ஏ போர்டு 1 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைலைட்டாக இருக்க வேண்டிய ஒரு நம்பர் 9, அடுத்து 8, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4. நண்பர்களே வாங்க
அது நம்ம அடுத்த ஒரு பி போர்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றை பார்த்துருவோம். பி போர்டு 0 வச்சு முடிச்சிருக்கான். இதுல டுடே அதாவது வின்வின் லாட்டரிக்கு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 100. அதுல வந்து நம்மளுக்கு அந்த மந்த்லி சார்ட் மார்ச் மந்த்லி சார்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 அதாவது 7-1 வின்வின் லாட்டரிக்குரிய, அதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரிக்குரிய 7-1 வச்சோம்னா அந்த அதுலேயுமே மார்ச் மந்த் லாட்டரியுமே சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸிங் 80% அப்படியே வருதுங்க. அதாவது 80% எப்படின்னா பிசி ஏல வச்சு 0 இறங்கியிருக்கு, 1 வச்சு 0 இறங்கியிருக்கு. இந்த 1 வச்சு மட்டும் 1 உள்ள வரல. ஏன்னா அது 1 வச்சு 1 வராது. இந்த மாசம் தான் புதுசா இப்படி ட்ரை பண்றான். அதாவது சார்ட் படி வராம இவன் ட்ரையல் படி வர்றான். அதனால நம்மளுக்கு வந்து இறங்கல. சார்ட் படி பார்த்தீங்கன்னா பிசி இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னுங்க. மார்ச் மந்த் நம்ம சாட் ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, அதைப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னு நண்பா. ஏன்னா நம்ம சாட் வந்து ஓரளவுக்கு நம்ம சூப்பராகவே பிக்கப் பண்ணியிருந்தோம். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்மளுக்கு பி போர்டில் ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய 0 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 4. ஓகேங்களா? அதாவது இது வந்து சாட்டு படி இறங்க வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? கவனமாக நடத்துனீங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பி போர்டு 0லேருந்து இப்படி இறங்க வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதாவது பி போர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 4, அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 1, 2, அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 7, 4, 2, 7. இதுதாங்க நண்பா. பி போர்டுலேருந்து இறங்குவதற்கு வாய்ப்புள்ள அதிகமாக ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 4, 2, 7. இது மட்டும்தான். உங்களுக்கு ரொம்ப கைமை நடித்தேன். பி போர்ட் 0 வச்சு இறங்க வேண்டிய ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் இது. அதனால 4, 2, 7. ஓகேங்களா? இப்போ ஏ போர்ட் பார்த்துக்கிட்டீங்க, பி போர்ட் பார்த்துக்கிட்டீங்க. சி போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏ போர்ட் கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஒரு நம்பர் எடுத்துங்க, பி போர்டில் ஒரு நம்பர் எடுத்துங்க, சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்துங்க. அதை வந்து பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் ஒரு ஹைலைட்டான ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது பி போர்ட் 4, 2, 7. ஓகேங்களா? அடுத்து வாங்க சி போர்டு பார்த்துருவோம். சி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0. சி போர்டு 0 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 1. ஓகேங்களா? அதாவது சி போர்டு 0 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 0. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 9. இது வந்து சாட்டுப்படி ஒரு நம்பர் வந்துடும், ஹைலைட் ஒரு நம்பர் வந்துடும். அதாவது இந்த மாதம் வர வேண்டிய இந்த தேதிக்கு வர வேண்டிய ஒரு நம்பர் வந்துடும். அவ்வளோதாங்க. நீட்டாக சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0க்கு 0 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சி போர்டில் 0 வச்சு வர வேண்டிய நம்பர் 1 அல்லது 9 இல்லைன்னா 0. இது மட்டும்தான் கணிப்புகள். கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 இல்லைன்னா 9 இல்லைன்னா 0. இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக விளையாடுங்க. அடுத்து சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து நான் ஃபஸ்ட்டு தர வேண்டிய ஒரு 3, அதாவது ஏபிக்குரிய ஒரு கணிப்புகளை பார்த்துருவோம். ஏபி வச்சிருக்கிறது 1, 0 வச்சு முடிச்சிருக்கான். 1, 0 வச்சு ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ஒரு நம்பர், இந்த மாதம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 2, 7. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3, 6. இது வந்து ஏபிக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு நம்பர். என்னோட ஏபி கெஸிங்க நான் சொல்லிட்டேன். உங்களோட ஏபி கெஸிங்க நீங்க சொல்லுங்க. அடுத்து வாங்க பிசி. பிசியை பொறுத்தளவு 0, 0, 0, 0, 0 பொறுத்தளவு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் ஹைலைட்டாக உள்ளது. நான் பி போர்டுலையும் சி போர்டுலையும் ஹைலைட்டாக உள்ளது. இந்த மாதம் இந்த தேதிக்கு பிசி இந்த மாதம் வர வேண்டிய ஒரு 3 டிஜிட் கணிப்புகளில் பெண்டிங்கில் உள்ள நம்பர், அதுலேருந்து எடுத்த நம்பர் தான் ஒரு பிசி. பிசியை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 79. அப்படி இல்லைன்னா டபுள்ஸ் தாங்க 22. பிசியை பொறுத்தளவு 79. அப்படி இல்லைன்னா 22. இதுதான் நண்பர்களே பிசி. 00 வச்சு
எடுத்ததுக்கான ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். அதனால பார்த்து கவனமா நோட் பண்ணிங்க. கவனமா அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணுங்க. அதிகபட்சம் கம்மியா அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏபி பார்த்தீங்க, பிசி பார்த்தீங்க. ஓகேங்களா? அடுத்து ஏசி. ஏசிய பொறுத்தளவு 10 உள்ள வச்சிருக்கான். ஓகேங்களா? 10 வச்சிருந்தோம்னா இன்னைக்கு ஒரு சரியான ஆட்டங்க. நல்ல ஒரு குத்தி விட்டுருக்கலாங்க. 29 அதாவது ஃபர்ஸ்ட் ஏசிய பொறுத்தளவு வர வேண்டிய கணிப்புகள் 29. ஓகேங்களா? புரிஞ்சவங்களா? புரிஞ்சா? புரியலைன்னா கவனமா பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்க. கவனமா அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 65, 29, 65 இது ஏசிக்கு உண்டான ஒரு சிறப்பான, ஒரு சூப்பரான, ஒரு தரமான ஒரு கணிப்புகள் தான் இது. அதனால பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்க. கவனம் அப்ளை பண்ணுங்க. மினிமம் 5 to 10 செட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்க்குறது நம்ம ஆல் போர்டு. ஆல் போர்டு ஏபிசியை பொறுத்தளவு 100 வச்சிருக்கான். ஆல் போர்டில் 100 வச்சிருக்கான். ஓகேங்களா? கவனமாக பார்த்துக்கோங்க. ஆல் போர்டில் எனக்கு அதிகமாக ஹைலைட்டில் இருக்க வேண்டிய ஒரு நம்பர் 2, 7, 9. ஓகேங்களா? அதாவது ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் 05/03/2024க்குரிய ஒரு சிறப்பான, சூப்பரான, ஒரு தரமான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் 2, 7 அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக 9. அதாவது 3 போர்டில் நம்மளுக்கு ஹைலைட்டான ஒரு போர்டு, நல்ல தரமான ஒரு போர்டே நம்மளுக்கு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. 2, 7 இல்லை என்றால் 9. இதுதாங்க ஆல் போர்டுக்குரிய ஒரு ஏபிசி 100 வச்சு வர வேண்டிய கணிப்புகள் அண்டு பெண்டிங் நம்பர். அடுத்து இந்த தேதிக்கு வர வேண்டிய ஹைலைட்டான ஒரு நம்பர்னா அது 100 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 2, 7, 9. அதாவது ஏபிசியை வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 100 டிவைடாக இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 2, 7, 9. இவ்வளோதாங்க. பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணுங்க. 2, 7, 9. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து எனக்குரிய ஒரு ஒப்பீனியன் உள்ள ஒரு 3 டிஜிட்டை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் எனக்கு வர வேண்டிய ஹைலைட்டான ஒரு நம்பர் 995. அதாவது ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு நம்பர் 995. நாளைக்கும் டபுள்ஸு ஒரு 50க்கு 50 வாய்ப்பு நிறையவே இருக்கு. 995 போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு நம்பர், ஒரு சூப்பரான ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் நான் சொல்றது. ஓகேங்களா? வாங்க அடுத்த நம்பரை பார்த்துருவோம். அதாவது 3 டிஜிட்டு 995. அடுத்து ஒரு சிறப்பான சூப்பரான நம்பர் 096. அதாவது 995 096. ஓகேங்களா? அதாவது இதை நீங்கள் மறக்காம 3 டிஜிட் பாக்ஸாக தான் போடணும். அப்போதான் நம்மளுக்கு ஒரு வின்னிங் கிட்டும். இல்லை என்றால் வராது. ஓகேங்களா? நான் சொன்ன நம்பர்லாம் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸை கிரியேட் பண்ணுங்க. அண்டு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு போர்டை கிரியேட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு வேறேனும் கெஸ்ஸிங் எதுவும் தேவைப்பட்டால் நம்மளை எப்போனாலுமே நீங்கள் காண்டாக்ட் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸு ஏபி, பிசி, ஏசி கணிப்புகள், ஆல் போர்டு கணிப்புகள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கணிப்புகள் தான் நீங்கள் பார்த்தது. எல்லாமே பார்த்தீங்க. நம்மளோட ஃபார்முலா எல்லாமே டெய்லி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரியே நம்ம ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்மளோட மார்ச் மந்த்லி சார்ட்டை பார்க்காதவங்க மார்ச் மந்த்லி சார்ட்டை
நம்ம வீடியோவில் இருக்குது, நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மார்ச் மந்த்லி சார்ட். அதை பாருங்கள். நம்ம எப்பயுமே நீங்கள் ரிசல்ட்டை ரிவீல் பண்ணாலுமே அதில் அதிகபட்சம் 3 போர்டு, அப்படி இல்லைன்னா 2 போர்டு கண்டிப்பான முறையில் பாஸ் ஆகும். அது பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? 3 டிஜிட் வேறு எதுவும் உங்களுக்கு எதுவும் கெஸ்ஸிங் வேறு தேவைப்படுதுன்னா பார்த்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு கெஸ்ஸிங் இல்லைன்னா உங்களுக்கு ஏஜென்ட் எதுவும் தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப் நம்பர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இந்த சேனல் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே, கேரள மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த கணிப்புகள் செல்லுபடியாகும். வேறு எந்த மாநிலங்களுக்கும் பொருந்தாது. இது கேரள கணிப்புகள் மட்டுமே, வேறு எதுவும் இந்த சேனலில் நடைபெறவில்லை. நன்றி, வணக்கம்.